உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்ட்டல் ரூலர். ஏன்னா நேற்றே நான் வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன். இம்மார்ட்டல் ரூலர் அப்படின்ற தலைப்பில் நேற்றே வீடியோ போடணும்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் நேற்று வீடியோ போட முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன்னா சரி கொஞ்சம் பார்த்துட்டு வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நேற்று நான் நைட்டு ஒரு நியூஸ் பார்த்தேன். காலையிலேருந்து எல்லோரும் அர்த்தம் பார்த்துருப்பீங்க. இம்மார்ட்டல் ரூலர்ன்ற தலைப்பில் வீடியோ போட்டாலும் இம்மார்ட்டல் ரூலர் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிட்டோம். பிப்ரவரி 8ஆம் தேதி பத்திரிக்கையாளர் சந்திப்பில் போய் நாங்கள் என்ன பேசணும்னா, ஒரு அழிவில்லாத ஆட்சியாளர், ஒரு நேர்மையான ஆட்சியாளர் வருகிறார் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். யாருன்னு சொல்லலை. அப்புறம் 2026 அவர் ஆட்சி அமைப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது சாத்தியமா அப்படின்னு பார்த்தா, அது பல பேர் நம்புவாங்க. இறை நம்பிக்கை உள்ளவங்க. சில பேர் கேலியாகவும் கிண்டலாகவும் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் இம்மார்ட்டல் ரூலரே காட்டலன்னு பல பேர் இப்பயும் கூட கமெண்ட்ல சொல்லுவாங்க. நீங்கள் அது ஆனாலும் அந்த இடத்துல போய் நின்று தைரியமாக பேசணும். அதுதான் பிப்ரவரி 8 நாங்கள் பேசுனதான ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் நாங்கள் பேசுனது. அது தந்தை டிவி தான் வரணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு 4 யூடியூப் சேனலில் அந்த வீடியோ போயிடுச்சு, அது போதும். தந்தை டிவி வந்திருந்தால் வேறு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் ஏதோ பேசிட்டோம். அடுத்து இன்னொரு ப்ரெஸ் மீட் கூட வைப்போம். இப்போ என்ன நமக்கு என்ன பயமா? ஸோ இன்னொன்று இந்த எரியாட்சி அமைக்க போகிறது நாங்கள் பேசணும் பிப்ரவரி 8ஆம் தேதி. அதுக்கப்புறம் நான் பல பேரை சந்திச்சிருப்பேன், பல பேரை பார்த்துருப்பேன். ஆனால் நாங்கள் ஒரு திட்டம் வச்சுருந்தது நான் 2003 அரசியல் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ 2023 தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன். 2023 22 ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன். 23 இந்த சேனல் ஆரம்பிக்கிறேன், மக்கள் சேனல் தமிழா. ஸோ இப்போ 23, 24, 25 2 வருஷமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 3 வருஷமாக போடுறோம் 2 சேனலில் பார்த்தா. அப்போ நாங்கள் 2003 அரசியல் பேச ஆரம்பித்து 2023 வரைக்கும் பேசிகிட்டு இருக்கேன். 20 வருஷமாக அரசியல் பேசிகிட்டு இருக்கேன். அரசியல் அனுபவம் இருக்குது எனக்கு 20 வருஷமாக. அதிமுகவில் வேறு நான் இருந்திருக்கேன் உறுப்பினராக இருந்தேன். பதவிகள் வாங்கி நம்மளால் அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் நானும் சில பொறுப்புகள்லாம் இருந்து எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர்ஸ் இந்த மாதிரி ஒன்றிய செயலர், மாவட்ட செயலர் இவங்க கூடலாம் பணியாற்றிருக்கேன். அரசியல்னா என்னென்னு தெரியும். ஸோ இப்போ இறையாட்சி அமைப்புன்னு பிப்ரவரி 8ஆம் தேதி சொல்லியிருந்தோம். ஆனால் நாங்கள் 2003 2023 வரைக்கும் 20 வருஷம் அரசியல் பேசிகிட்டு இருக்கேன். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. ஸோ இப்போ 25 வருஷம் அரசியலை யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, நீங்கள் வீடியோ போட வேண்டாம், நீங்கள் அரசியல் பேச வேண்டாம், யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா நிறுத்தணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது. அதை ஃபஸ்ட் எல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. 23 வருஷமாக நான் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கேன். டோட்டலாக பார்த்தா 25 வருஷம், 23, 25, 25 இயர்ஸாக அரசியல் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தர் வர்றீங்க, திடீர்னு வீடியோலாம் நீங்கள் போட வேண்டாம், அரசியல் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, ஒருத்தர் 25 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறத திப்புன்னு நிறுத்த முடியாது. ஏன்னா இறையாற்றல், இறை திட்டம். அப்போ நீங்கள் இறை திட்டத்துக்கு எதிராக எனக்கு கமெண்ட் கொடுக்குறீங்களான்றதை பார்த்துக்கணும். ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்க, இம்மார்ட்டல் தலைப்பில் ஒரு 4 வீடியோ போட்டால் போதும், இதில் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்காக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தலைப்பில் வீடியோ போட்டால் நம்ம அதை பற்றி மட்டுமா பேசுகிறோம், நம்ம அரசியல் பேசுகிறோம். நம்ம ஏன் அரசியல் பேசுகிறோம்னா, ஒரு நேர்மையான நல்லாட்சி வரணும் அப்படின்றனால தான் அரசியல் பேசுகிறோம். ஒரு நேர்மையான நல்லாட்சி வரணுங்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா, நேர்மையான நல்லாட்சி வரணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் மட்டும் போதாது. செயல் திட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சில பேர் நினைக்கலாம், உங்கள்கிட்ட காசு இல்லை, உங்கள்கிட்ட கட்சி இல்லை, உங்கள்கிட்ட ஒரு கட்டமைப்பு இல்லை, நீ வச்சிருக்க 100 பேரை வச்சு எப்படி ஆட்சி அமைப்ப, நீ அந்த 100 பேர்த்தில் ஒரு 50 பேரும் உன் பின்னாடி வருவாங்கன்னு வச்சுக்குவோம், நீ எப்படி ஆட்சி அமைப்ப, அந்த 50 பேர்த்துக்கு பணம் செலவழிக்க முடியுமா, அரசியல்னா என்ன, தேர்தல்னா என்ன, இதெல்லாம் உங்களால் முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு பிப்ரவரி 8ஆம் தேதி நாங்கள் பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு சிரிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் முருகப்பெருமான் ஒரு முடிவு எடுத்திருப்பார் இல்லையா, அவர் யாரோ ஒருத்தர் மூலியமாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அந்த யாரோ ஒருத்தர் யாராக வேணா இருக்கலாம். நீங்களாம் மனசில் கற்பனை கோட்டை கட்டிட்டு கூடாது. தான் இம்மார்ட்டல் பல பேருக்கு கற்பனை இருக்குது. ஒருத்தர் தேனியிலேருந்து வருவார், ஒருத்தர் சேலத்துலேருந்து வருவார், ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து வருவார், ஒருத்தர் தென்காசிலேருந்து வருவார், ஒருத்தர் தஞ்சாவூர்லேருந்து வருவார்னு வச்சுக்குவோம். நான் மதுரையிலேருந்து வரேன்னு வச்சுக்கோங்க. 6 பேருக்கு இம்மார்ட்டல் ஆன ஆசை இருந்தால் ஒருத்தர் தானே ஆக்க முடியும். ஆனால் அந்த இம்மார்ட்டல்ன்ற கான்செப்ட் பிரபஞ்ச ரகசியம், முருகனுக்கு மட்டும்தான் தெரியும். நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன். இம்மார்ட்டல்ன்றது பிரபஞ்ச ரகசியம், முருகனுக்கு மட்டும்தான் தெரியும். அது யாருக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கோ அவங்களுக்கு கிடைக்கும். இதில் நான் வீடியோ போடுறதுனால அந்த அதிர்ஷ்டம் அவங்கள்ட்ட இருந்து நான் பறிச்சுக்குவேன் அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் தான் அப்படின்னா அது பிறவிலே அது தெரிஞ்சிருக்கும் முருகனுக்கு. ஸோ அப்போ அவர் முடிவெடுத்து வச்சிருப்பாரு. அப்போ என்னோட பயணிக்கணும்னு நினைக்கிறவங்க பயணிக்கலாம். இல்லை இப்போ யாராவது ஒருத்தர் கூட இப்போ நான் போய் பயணிக்கிறேன்னா, இல்லை நீ இது நான் வீடியோ போடுறேன்னா இது என்னோட சொந்த கருத்து, நான் எனக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன், மக்களுக்காக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அப்போ இதுக்கும் அதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது முதல்ல. ஸோ இம்மார்ட்டல் யாருன்றது ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருக்கும் கடவுளுக்கு.
ஸோ இப்போ சில பேர் வந்து இம்மாற்றுடன் அப்படின்னு நீங்கள் கற்பனையில் இருந்துக்கிட்டு என்னுடைய வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு நீ வீடியோ வந்து போட்டு மக்களை ஏமாற்ற வேண்டாம் அப்படின்னு கூட சில பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நான் எது கருத்தில் எடுத்துக்காமல் நான் 25 வருஷமாக அரசியல் பேசியிருக்கேன். தொடர்ந்து வீடியோ போடத்தான் போகிறேன். இது யாருக்காக நிறுத்த போகிறது கிடையாது. மாதத்துக்கு ஒரு வீடியோ 2 வீடியோ இம்மாற்றலை பற்றி போட்டு தான் ஆகணும். ஏன்னா இன்னொன்று, அப்போ நீங்கள் எப்படி இரையாட்சி அமைப்பீங்க அப்படின்னு கேட்பீங்க எல்லாருமே. 10 நிமிஷத்துக்குள்ள கூட பேசி முடிச்சிடலாம். அப்போது எப்படி இரையாட்சி அமைப்போம் அப்படின்னு பார்க்கும்போது அது இறைவன் வந்து ஒரு கட்சியோ ஒரு கட்டமைப்போ அதற்கான நேரங்காலங்கள் அதற்கான நல்ல ஆன்மாக்களை ஒருங்கிணைப்பார், நல்ல முருக பக்தர்களை ஒருங்கிணைப்பார், நல்ல மனிதர்களை ஒருங்கிணைப்பார். நல்ல ஆன்மாக்கள்னு சொல்லும்போது நல்ல மனிதர்களை ஒருங்கிணைச்சு ஒரு இரையாட்சி அமைப்பதற்கான திட்டம் 2026 முருகன் ஆட்சி அப்படின்னு ஒரு ஆட்சியை அமைக்கும் போது அவர் அதுக்குரிய வழியை காட்டுவார். இதுக்கு அதிமுக தான் தேவை, எந்த கட்சியும் தேவை அப்படின்லாம் கிடையாது. அதிமுக வந்து கட்டமைப்பை பயன்படுத்துவார்களா அப்படின்றத பொறுத்திருந்தா பார்க்கணும். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து இறைவனுடைய கையில் தான் இருக்குது. இன்னொன்று, இப்போ நேற்று வந்து பார்த்தோம்னா அதிமுகவில் வந்து இதை பேச அவசியம் இல்லை, இருந்தாலும் ஒரு நிமிஷம் மட்டும் பேசிக்கிறேன். அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த பொதுச் செயலாளர் போய் டெல்லியில் போயிட்டு வந்திருக்காரு. போயிட்டு வந்து அவர் கூட்டணி அமையுமான்னு கேட்டதுக்கு அவர் வந்து இல்லை அது தேர்தல் நேரத்தில் முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் மலுப்பலாக பேசிட்டாரு பொதுச் செயலாளர். ஆனால் வந்து என்னென்னு பார்த்தா இப்போதைக்கு அவர் தான் பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளரே மாற போகிறாங்க, புதிய தலைமை வரப்போகுதுன்றாங்க. அது எப்போ வரப்போகுதுன்னு தெரியல, எல்லாம் முருகனுக்கு தான் தெரியும். ஏன்னா 2026 இரையாச்சுன்னு நாங்கள் வேறு சொல்லி வச்சுருக்கோம். ப்ரிடிக்ஷன்ஸ்லையும் அதான் இருக்குது. நான் மட்டும் சொல்லலை, நிறையா பேர் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அதெல்லாம் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். இன்னொன்று, இவங்க எக்ஸ் தளத்தில் நம்ம டெல்லியிலேருந்து அவங்க ஒருத்தவங்க போட்டிருக்காங்க மெசேஜ். என்ன போட்டிருக்காங்கன்னா என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையுன்றாங்க. என்னங்க என்டிஏ கூட்டணி அமையுமா? நான் கூட வீடியோவில் அதிமுக ஆட்சி அமையும், அம்மாவின் ஆட்சி அமையும் பெருமையாக பேசிகிட்டு இருக்கேன். அவங்க டெல்லி போயிட்டு இருந்தோடனே அவங்க அங்கே போடுறாங்கன்னா கூட்டணி அமைஞ்ச மாதிரி என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும்னா இது என்ன அர்த்தம்? அதிமுக ஆட்சி அமையும் சொல்லுங்கள், மக்கள் எடுத்துக்குவாங்க. என்டிஏ ஆட்சின்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ பெரிய கட்சி, எவ்வளோ சிறிய கட்சி, ஒரு 4 எம்எல்ஏ வச்சிருக்க கட்சியும் பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுகவுக்கும் வித்தியாசம் இல்லையா? பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் வித்தியாசம் இல்லையா? பாஜக எவ்வளோ பெரிய இயக்கம்? இல்லை, பாஜக பெரிய இயக்கம்னா டெல்லியில் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக பெரிய இயக்கம், அதுதான் சொல்ல வந்தேன். அதிமுக 200 சீட்டு வரைக்கும் வச்சுருக்காங்க, அது ஒரு பெரிய இயக்கம். பாஜக ஆட்சி வச்சு 4 எம்எல்ஏ, 4 எங்கே இருக்குது, 200 எங்கே இருக்குது பார்த்துக்குங்க. ஸோ இப்போ அந்த கட்சி தலைவர்கள் பார்த்து புரிஞ்சு நடந்துக்குங்க. போய் டெல்லியில் போய் கொத்தடிமையாக இருக்காதிங்க, பார்த்து உங்களுடைய கட்சிகளை முதல்ல காப்பாற்றிக்கிங்கன்னு சொல்லிக்கிறேன். அது புதிய தலைமை வரதான் போது, புதிய தலைமை வரும் அதிமுகவுக்கு. அது யார் வருவாங்க, என்ன வருவாங்கன்னு நமக்கு அதெல்லாம் கணிக்க முடியாது, எல்லாம் கடவுள்கள் இருக்குது. அம்மாவின் ஆன்மா யாரை உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க உட்காருவாங்க. அதை பற்றிலாம் எனக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியாது, அதுக்கான முயற்சி நாங்களாம் எடுக்கலை. நாங்கள் இறைவன் முருகன் பெருமான் என்ன சொல்கிறாரோ அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். இறையாட்சி அமைக்கிறதுக்கு நாங்களும் 2026 சொன்னதுபடி நடந்துக்கிட்டு இருப்போம். அப்போ எங்களை வந்து முருகன் என்ன சொல்கிறாரோ, யார் கூட பயணிக்கணும்னு சொல்கிறாரோ அவங்களோட பயணித்து நாங்களும் இரையாட்சி அமைப்பதற்கு 2026 முருகன் ஆட்சி அமைப்பதற்கு எங்களை நான் முயற்சி எடுப்போம். அதில் வந்து ஒருவேளை நாங்கள் தனியாக கூட நின்று செயல்பட்டு வெற்றியை காணலாம். ஏன்னா வந்து இறைவன் என்ன நினைக்கிறோம் அதான் நடக்கும். இப்போ இறைவன் நினைக்கிறோம் அதான் நடக்கும். நீங்கள் ஒரு பிளான் போட்டிங்கன்னா அது நடக்குமா? நடக்காது. ஏன்னா திடீர்னு மதுரையில் பார்த்தா இன்றைக்கி ஒரு எம்பி இருக்கார், அவர் பேர் கூட நல்ல பேர் வரும், சு வெங்கடேசன். இதுக்கு முன்னாடிலாம் ஒருத்தர் அழகிரி எம்பி ஆனப்போ எனக்கு, நான் தேனியில் இருக்கேன், அழகிரி எம்பியாக இருக்கும்போது நான் தேனியில் படிச்சுட்ருக்கேன். அப்போது சொல்கிறாங்க நிறையா பேர், என்ன சொல்கிறாங்க, அவர் எம்பி ஆகிட்டார். நிறையா பேர் சொல்கிறாங்க அவர் தான் இனிமேல் தொடர்ந்து எம்பி வருவாருன்னாங்க. இப்போ என்னாச்சு, சு வெங்கடேசன் விட்டார். அதனால் மனுஷன் ஒரு கணக்கு போடும், ஆனால் தெய்வம் ஒரு கணக்கு போடும். இப்போ புது எம்பி வந்திருக்காரு, அது மாதிரி புது முதலமைச்சர் நாளைக்கு வருவார். 2026 முருகன் உட்கார வைப்பார் புது முதலமைச்சர். அந்த புது முதலமைச்சர் நீ நான் அப்படின்னு அடிச்சுக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா சில யூடியூப் சேனல்காரங்க ஏகேஜின்னு சொல்லி அவர் வேறு இடையில வந்து ஏகேஜி மருதமலை அவர் வேறு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு கிடக்காரு வீடியோ போட்டுக்கிட்டு. இறைவன் யாரை காட்டுறாரோ அவர் தாங்க உட்கார முடியும். அதை நோக்கி படிப்போம், அதானே நியாயமான நடவடிக்கையாக இருக்கும். நீ நான் இதில் போயிட்டு நான் என்னைக்காவது நான் அப்படின்னு சொல்லியிருக்கேனா? இறைவன் பாதையை காட்டினா அதுக்குரிய இதில் பயணிக்க போகிறோம் நம்ம எல்லாரும். இறைவன் உட்கார வைக்க போகிறாரு, ஆள போகிறது 2026 முருகனுடைய ஆட்சி. அவர் யாரை உட்கார வைக்கணும் உட்கார வைக்கிட்டோம். இதுலேருந்து நான் வீடியோ போடுறதுனால மாறிட போதா? இல்லை நான் வீடியோ போடாட்டி அப்படியே நடந்துட போதா? வீடியோ போடுறதுனால இதாக போதா? நான் வீடியோ போடுறது என்னுடைய சொந்த கருத்தை சொல்கிறேன், அவ்வளோதான். இதில் வந்து கடவுள் என்ன முடிவு இருக்கிறாரோ அதுதான் இதில் நடக்கும். அதனால் வந்துட்டு மனுஷன் போடுற திட்டம் நடக்கவே நடக்காது. அது யாராக இருந்தாலும் இருந்துக்குங்க, நீங்கள் அண்ணாதையும் கலந்துக்குங்க, இல்லை எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா கூட இருந்துக்குங்க, எத்தனை கோடி சொத்து வேணால் வச்சுக்கலாம், 3000 கோடி 10,000 கோடி சொத்து வச்சுக்கோங்க. ஆனால் முருகன் நினைக்கிறா அதான் நடக்கும், நீங்கள் நினைக்கிறது நடக்காது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. 2026 யார் வந்து சிஎம் வரணுன்றது முருகன் என்ன முடிவு இருக்கிறாரோ அதான் நடக்கும். அதனால் வந்துக்கிட்டு இந்த கட்சிகள் வந்து
அது இதுன்னு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இமாற்றோலருக்கு வரக்கூடிய காலகட்டம் வரும்போது அவர் ஆட்டோமேட்டிக்காக யாரோட உதவியும் இல்லாமல் ரைஸ் ஆகிட்டாருன்னா என்ன பண்ண முடியும் உங்களால்? தடுக்க முடியுமா? முருகனுக்கு முன்னாடி எடுத்து நின்றுவீங்க. நான் கேட்குறேன், ஏலியன்ஸும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கலாம் பேசிக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு எப்பவுமே சொல்லிட்டாங்க. எத்தனை வருஷம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஏலியன்ஸ்லாம் வந்து முருகப்பெருமானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. வான் படையெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ண இருக்குன்றாங்க. ஸோ இப்போ அப்படி ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் முருகன் இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்? அவரு தலைமையில் ஆட்சி அமையும். 2026 இறையாட்சி அமையும். அதற்காக நம்ம பயணித்து அதை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதனால் இந்த வீடியோவில் வந்து இம்மாற்றலை பற்றி நான் சொன்ன விஷயங்கள் இவ்வளோ தான். இதனால் இந்த இதில் வந்து பிரபஞ்ச ரகசியம் இம்மாற்றல் யாருன்றது கடைசி வரைக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். கடைசிலாம் தெரியும். இது பிரபஞ்ச ரகசியம். பிரபஞ்ச ரகசியம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அது கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து யாருன்றதை கடைசி நேரத்தில் வெளிப்படுத்துவாங்க. ப்ரிடிக்ஷன்ஸில் இருக்குது. நம்ம அதை நோக்கி பயணிக்கிறோம். அது அந்த காலகட்டங்கள் வரும்போது தெரியும். இன்னும் அதுக்கு டைம் இருக்குது. நாங்கள் சொல்கிற டைம் வந்து ஒரு 10 மந்த்தில் தெரியும் அப்படின்னு சொல்கிறோம். கூடுதலாக டைம் ஆகுமான்றது கடவுள் கையில் தான் இருக்குது. எல்லாமே 2026 ஜனவரிக்குள்ளே தெரிஞ்சிடும் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. அதை நோக்கி தான் நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். இதில் கட்சிகள் வந்து நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறதோ, யூடியூப்பில் நீ நானும் போட்டி போட்டுக்கிறதோ, இல்லை சாதாரண மனுஷன் வந்து இல்லை நான் இந்த திட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போயிருக்கேன்னு சொல்லி போட்டி போடுறதோ, இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு எனக்கு ஒன்றும் புரியலை. எல்லாம் இறைவன் இதில் நம்ம ஒப்படைச்சிட்டு நம்ம இறைப்பாதையில் பயணிக்கிறது நமக்கு நல்லது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதனால் அடுத்த வீடியோவில் நம்ம இதை பற்றி கொஞ்சம் டீப்பாக பேசுவோம். ஏன்னா இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் ஷார்ட்டாக பேசி வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம். 2026 அமைய போகிற ஆட்சி முருகனோட ஆட்சி. அது கண்டிப்பாக அமையும். முருகனோட ஆட்சி 2026 அமையப்போகுது. அவர் யாரை கை காட்டுறாரோ அவங்க தான் தமிழ்நாட்டுக்கு சிஎம் கேண்டிடேட்டாக சிஎம்மாக வர முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். பணத்தை நாங்கள் வச்சுருக்கோம், தாவேக்கா நாங்கள் அப்படின்னு சொல்கிறதோ, பாஜக நாங்கள் அப்படின்னு சொல்கிறதோ, இன்னும் பல கட்சிகள் இருக்காங்க. அப்படி சொல்லிக்கிறதெல்லாம் நடக்காது. இறைவன் என்ன நினைக்கிறாரோ அது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம்.